நான் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு வயசான அம்மா உக்காந்துட்டுருந்தாங்க. அவங்க பக்கத்தில் உட்காந்து பேச்சு கொடுத்தாங்க. சரின்னு பேசிகிட்டே இருந்தேன். அந்த அம்மா கொஞ்ச நேரம் பேசிகிட்டே இருந்ததும் அவங்க கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, 2 பையன் 2 பொண்ணு, 2 பொண்ணையும் கட்டி கொடுத்தாச்சு. 2 பையன், வீடு வாசல் எல்லாமே இருக்குது. படிக்க வச்சுருக்காங்க அவங்க கஷ்டப்பட்டு. அந்த படிப்பு முடித்து அந்த பையனுங்க வேலையில் இருக்காங்க. இப்போது இந்த அம்மாவுக்கு வயசாகிடுத்ததும் கல்யாணமும் பண்ணி வச்சுருக்காங்க. பிள்ளைங்களுக்கு அவங்க வீட்டுக்காரர் இல்லாமல் கஷ்டப்பட்டு வளர்த்தாங்களாம். வளர்த்து அந்த பிள்ளைகளை கல்யாணத்தை பண்ணி வச்சு மருமக இருக்குது, பேர பிள்ளைங்க இருக்காங்க. மகளுகளும் கட்டு கொடுத்தாச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த அம்மா ஒரு பக்கம் ஏதோ கொஞ்சம் சமைக்கிற சாப்பாடெலாம் கொடுத்தா போதும். அதை கூட அந்த அம்மாவுக்கு கொடுக்காம, அது யாரோ தெரிஞ்சவங்க வீடு அங்கே இங்கேன்னு சும்மா பாத்திரம் வழக்கிட்டு சோறு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அவங்க கதை ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ உடம்பு முடியாமல் இருக்காங்க. இப்போயாவது அந்த பிள்ளைங்க வந்து பார்க்கணும்ல, பார்க்கல. ரொம்ப வருத்தப்படுறாங்க, அழுகுறாங்க. நமக்கு மனசு தாங்கலை. எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைங்கள வளர்க்குறாங்க. அந்த பிள்ளைங்க ஏன் இந்தமாரி பண்ணுறாங்க? ரொம்ப கொடூரமாக இருக்குது கேட்கும்போது. பாவம் இல்லையா? ஏன் இந்த பிள்ளைங்க இப்படி புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க? குடிகாரனா இருக்காங்க, அதனால் காசெல்லாம் அங்கே போயிடுது. அந்த காசை மிச்சப்படுத்துங்க, பெற்றவங்களுக்கு செய்யுங்க. ஒரு வேளை சோறு போடுங்க. பாவம் அவங்க சாகிற காலத்தில் எவ்வளோ நிம்மதியாக இருக்கும்.